ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியிலே இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை. நீ ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? எப்படி? இது யார் கேட்கறது? நான் உங்களை பார்த்து கேட்க முடியுமா? திட்டுவீங்க அப்புறம் நீங்கள் என்ன, அப்படி தானே? கண்டிப்பாக திட்டுவீங்க. நான் என்ன பார்த்து கேட்டுக்கிறேன், நான் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? ஒவ்வொருவனும் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இப்போ ஒரு கேபிள் இருக்குது வச்சுங்களேன், நிறைய கேபிள்ஸ் இருக்குது, நிறைய புகழ் வாய்ந்த நிறைய கம்பெனிகள்லாம் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டுக்கு இமிட்டேஷன் வருது. இமிட்டேஷன்னா அது மாதிரியே செய்கிறது. சங்கு மார்க்க லுங்கினாக்கா இப்போ நுங்கு மார்க்க லுங்கின்னு ஒருத்தன் ஆரம்பிக்கிறான். சங்கு எப்படி இருக்கும்? சங்கு ஒரு படம் இருக்குது. நுங்கு எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். சங்கு இது நுங்குன்றான். இது மாதிரி அந்த காலத்துலேயே இமிட்டேஷன் வந்தது. கியூப்ளெக்ஸ் கேபிள்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது மாதிரி கியூ மாதிரியே இன்னொரு, அது சொல்லக்கூடாது அந்த கம்பெனி பேரை, அந்த மாதிரி ஒரு கம்பெனி பேரை வச்சுட்டு அந்த கேபிள்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான், நான் அவன்கிட்ட கேட்டேன், நான் தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்டேன், அந்த கம்பெனியோட எம்டி கிட்ட கேட்டேன். அந்த ஆள் சொல்கிறாரு, இல்லைங்க நாங்கள் டூப்ளிகேட்டு தான், அவரை மாதிரி தான் நாங்கள் வளர்கிறோம், அவர் பேசி தான் வச்சுருக்கோம். அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார், ரொம்ப நல்லா அவருடைய ப்ராடக்ட் சேல் ஆகிடுது. இருந்தாலும் எங்கள் ப்ராடக்டோட அவங்க ப்ராடக்ட்டு ரொம்ப கம்மியான குவாலிட்டி அப்படின்னு சொன்னார். இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணேன். அது பார்த்தோம்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உண்மையாக தான் இருந்தது. செக் பண்ணி பார்த்தேன். அது நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் உபயோகப்படுத்தினோம். அப்போ கட் பண்ணி பார்த்தா அது உண்மையாக இருந்தது அந்த ஆள் சொன்னது. ஆக எது டூப்ளிகேட்டு எது ஒரிஜினலு? இப்போ நான் டூப்ளிகேட்டாக ஒரிஜினலான்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். நான் டூப்ளிகேட் ஒரிஜினல், மனுஷனில் டூப்ளிகேட் ஒரிஜினல் எப்படி இது கண்டுபிடிக்கிறது? நான் நல்லவனாக இருந்தால் நான் ஒரிஜினல். நான் காடோட ப்ராடக்டாக இருந்தாக்கா நான் ஒரிஜினல். அதில் அதாவது டெவில்ஸோட ப்ராடக்ட் இருந்தாக்கா நான் டூப்ளிகேட். அப்படி தானே அது? அப்படி தான் சொல்லுவாங்க. நான் எப்படி மாறுறது? சம்டைம் ஒரிஜினல்லேருந்து டூப்ளிகேட் எப்படி போச்சு, டூப்ளிகேட்லேருந்து ஒரிஜினல் எப்படி போச்சு, எப்படி மாறுறது? இதான் நம்ம பார்க்கணும். இதுக்கு நம்ம குரு சொல்கிறார், சாயப்பா சொல்கிறார், பொறாமை என்பது என்ன? அடுத்தவனை பார்த்து நம்ம பொறாமைப்படும் போது தான் நம்மளை டூப்ளிகேட்டாக மாறிடுறோம். முக்கியமான விஷயம் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, அடுத்தவனை பார்த்து எப்போ நம்ம பார்த்து 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 நம்ம அவனை பார்த்து நம்ம அவனை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நினைக்கிறோமோ அப்போவே அந்த நிமிஷமே நம்ம டூப்ளிகேட்டாக மாறிடுறோம். இதான் சாயப்பா சொல்கிறார். அடுத்தவனை பார்க்காத, நீ உன்னை பாரு, நீ யாருன்னு நீ முதல்ல திங்க் பண்ணி பாரு, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் அது ஆத்தராக இருக்காங்க, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. நிறைய புத்தகங்களை எழுதி அதை படித்து அந்த நிமிஷம் மட்டும் நினச்சி அதுக்கப்புறம் விட்டுறோம். நம்ம வேறு யாராவது மாறிவிடும், நம்மளாக இருக்கிறதில்ல. நான் யாருன்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் கதவை திறந்துட்டு வெளியில் போனோடனே நம்ம உள்ள கதவை திறந்துக்குது. அப்போ நம்ம யாருன்னு நம்மளை மறந்துட்டு அடுத்தவனை பார்த்து, நீ அடிக்கடி சொல்லுவாங்க, நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், மாமரம் தென்னை மரம் மாதிரி ஆக விரும்புறதில்ல, தென்னை மரம் மாமரம் மாதிரி ஆக விரும்புறதில்ல. அப்புறம் புலி எலி மாதிரி இருக்க விரும்புறதில்ல, எலி புலி மாதிரி இருக்க விரும்புறதில்ல. ஆனால் அதுக்காக இருக்குது, அது சுபாவத்தை அது கொண்டு இருக்குது. இதுக்காகத்தான் கடவுள் படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆக பொறாமை என்பது என்ன, அது ஏன் மிகவும் நம்மை புண்படுத்துகிறது, நம்முடைய மனசை புண்படுத்துகிறது? பொறாமை என்பது மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தல் ஆகும். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தல் ஆகும். நான் அடிக்கடி சொல்வேன், கோவிலுக்கு ஏன் வந்தாங்க எல்லாரும்? கோயிலுக்கு வந்தால் அவர் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு, இவர் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு, அவர் எப்படி நடக்கிறாரு, இவர் எப்படி நடக்கிறாரு, இவர் எப்படி பேசுகிறாரு, அவர் எப்படி பேசுகிறாரு, இந்த அம்மா எப்படி நல்லா இருக்கிறாங்க, அந்த அம்மா எப்படி நல்ல சேலை கட்டிகிட்டு இருக்காங்க, அந்த சேலையை உடுத்துறதுக்கு அவருடைய புருஷன் கஷ்டப்பட்டுருக்கிறாரு, இந்த ஆள் நல்லா திடகாத்திரமாக இருக்கிறாருன்னா இந்த ஆளுடைய மனைவி நல்ல சாப்பாடு சமையல் பண்ணி போட்டுருக்குறாங்க, அந்த ஆளை நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. இப்படிலாம் திங்க் பண்ணலாம் இல்லையா? ஏன் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கூடாது?
இந்த பையன் ஒரு இளைஞன் வந்து திடகாத்திரமாக இருக்கிறான்னா, நல்ல உடற்பயிற்சி பண்ணுறான், நல்ல மனப்பயிற்சி பண்ணியிருக்கான், நல்ல படிச்சிருக்கிறான், நல்லா பேசுகிறான், நல்லா வந்திருக்கிறான் அப்படின்னு ஏன் நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கூடாது? அவனை பார்த்து நம்ம ஏன் பொறாமைப்படணும்? இதான் நடக்குது. என்ன பொறாமை என்பது மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தலாகும். நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்குத்தான் நமக்கு இந்த பிரபஞ்சம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. பிரபஞ்சம் இல்லை, இந்த சமுதாயம். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு மட்டும்தான் இந்த சமுதாயம் நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறது. என்ன, நம்ம எப்போதும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்படி நாம் நிர்பந்தப்படுத்தியிருக்கிறோம், நாம் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிறவங்க சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாருமே நீ அவனை மாதிரி இல்லை, நீ அவனை மாதிரி படிக்கலை, நீ இவனை மாதிரி வரமாட்டே, இப்படி தான் சொல்கிறாங்க. ஏன் 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 இப்படி சொல்லணும்? நீ அவனோட நல்லா வருவேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாத? ஏன் சொல்லக்கூடாது? யாராவது நல்ல வீட்டை வைத்திருப்பார்கள், யாராவது நல்ல வீடு, நல்ல அழகான வீடு கட்டியிருப்பான். எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய பெண் நல்ல படிச்சிருக்கிறான். மேல் மாடியில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நீச்சல் குளம் கட்டியிருக்கான். அப்போ எவ்வளோ நல்லா இருக்கா பாருங்கள். மேல் மாடியில் நீச்சல் குளம் கட்டியிருக்கான். அந்த மாதிரி யாராவது நல்ல வீட்டை வைத்திருப்பார்கள், யாராவது நல்ல உடற்கட்டை வைத்திருப்பார்கள், யாராவது அதிக பணம் வைத்திருப்பார்கள். இவர்களோடு எல்லாம் ஒப்பிட்டு நாம் பார்க்கிறோம் இல்லையா? இவர்களோடு தானே ஒப்பிட்டு பார்க்கிறோம். இப்படி பார்த்து பார்த்து உன்னை கடந்து செல்கிறவர்கள், உன்னை கடந்து செல்லும் முன்பாக ஒவ்வொருவருடன் அவனை எல்லாம் பார்த்து பார்த்து உன்னை ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருந்தால், உன்னை நீ அவனோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருந்தால் உனக்குள் மிகப்பெரிய பொறாமை என்பது எழும். இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பொறாமை என்பது எழும். இதுவரை நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதன் விளைவுதான் அது. அதனுடைய விளைவுதான் அது. ஆக மற்றபடி நீ மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை விட்டுவிட்டால் பொறாமை என்பது மறைந்து போய்விடும். பொறாமை என்பது மறைந்து போய்விடும். அப்போதுதான் நீ நீயாக ஆகிறாய் என்றும் நீ வேறு யாராகவும் இருக்கவே முடியாது. உன்னிடத்திலே வேறு யாராகவும் அங்கே இருக்க முடியாது, இருக்க வேண்டிய தேவையும் இருக்காது என்பதை அறிந்து கொண்டு நீ வாழ்வை வாழத் துவங்குவாய். அப்பொழுதுதான் நீ வாழ்க்கையை வாழவே துவங்குவாய். அப்பொழுது நீயாக இருப்பாய். உன்னை போல பலர் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இதுதான் உண்மை. நீ உன்னுடைய உள்பக்கத்தை அப்போதுதான் நீ அறிவாய். அடுத்தவர்களுடைய வெளிப்பக்கத்தை மட்டும்தான் நீ அறிகிறாய். அவர்களுடைய உள்பக்கத்தை நீ அறிந்தாய் அல்ல. அவர்களும் கூட உன்னுடைய வெளிப்பக்கத்தை தான் அறிந்து கொண்டு வருகிறார்கள். தங்களின் உள்பக்கத்தை அவர்கள் அறிந்தார்கள் அல்ல. அது அவர்களை உன்னை பார்த்து பொறாமை கொள்ள செய்கிறது இல்லையா? சம்டைம் நீ அவன் பெரிய ஆளாக இருக்கிறான், நான் பெரிய ஆளாக இருக்கிறேன், நீ பெரிய ஆளாக இல்லை, இப்படி மாற்றி நினச்சிக்கிறோம். இதுதான் நடக்குது. பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது என்பது ஒரு முட்டாள்தனமான செயல். ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். யாரோடும் யாரையும் ஒப்பிடவே முடியாது. இந்த அறிவு உனக்குள் தங்கினால் பொறாமை என்பது மறைந்து போகும். கடவுள் எப்போதும் அசல்களையே உருவாக்க நினைக்கிறார். நீ அவனை பார்த்து நீ புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி அதனை பார்த்து நீ சூடு போட்டுக்கிற. எப்பவுமே கடவுள் ஒரிஜினல் தான் எதிர்பார்க்குறார்.
ஒரிஜினல் தான் உருவாக்க நினைக்கிறார். அவர் எப்பொழுதுமே நகல்களை நம்புவதே இல்லை, நகல்களை விரும்புவதே இல்லை. ஆக நாம் டூப்ளிகேட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒரிஜினலாக உண்மையாக, அதாவது அசலாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அசலாக வாழ்வோம். நம்மை பார்த்து இவர் போல நாம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அவர்களிடத்திலே வளர்த்து கொள்ளவாவது முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் சாயப்பா சொன்ன நம்பிக்கை என்பது நம்மிடத்தில் இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக நாம் இருப்போம் இல்லையா? நம்பிக்கை என்பது நமக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு உதாரணத்தோடு நாம் வாழ முடியும். அப்படி வாழ்வோமா? அசலாக இருப்போமா? கண்டிப்பாக அசலாக இருப்போம். எப்போது இருப்போம்? பாபா தரிசனம் பாப விமோசனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம். வண்டலூர் வருபவர்கள் அசலாக இருப்பார்கள். வண்டலூர் வருபவர்கள் அசலாக ஆக முயற்சிப்பார்கள். கண்டிப்பாக முயற்சிப்போம். கண்டிப்பாக முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.